ஹாய்ங்க, நான் உங்கள் ஸ்காட்டிஷ் தமிழன். இருளில் மூழ்கிய ஐரோப்பா. ஆமாங்க, நீங்கள் படிக்கிறது உண்மை தான். ஐரோப்பாவில் பல கண்ட்ரியில் இன்றைக்கி கரண்ட் இல்லை. எக்ஸ்பெஷலி ஸ்பெயின், போர்ட்டுகல், பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸில் இன்றைக்கி கரண்ட் போயிடுச்சு. ரோ ஐரோப்பாங்கிற ஒரு மிகப்பெரிய கண்டத்தில் வளர்ந்த நாட்டில் கரண்ட் போகிறதெல்லாம் பெரிய விஷயம், பெரிய ரேர். இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் சேஞ்ச்னால பல இடத்துல பவர் அவுட்டேஜ் ஆகிருக்கு. இதனால் நிறைய இடத்துல டிராஃபிக் ஒர்க் ஆகவே இல்லை. நோ வாட்டர் சப்ளை. ஸோ யார் வீட்டுக்கும் தண்ணி, நிறைய பேர் வீட்டுக்கு தண்ணி வர்றதே இல்லையாங்க. அதுக்கப்புறம் சில ரோலர் கோஸ்டரில் போயிட்டு இருந்தவங்க பாதி பேர் ஸ்டக் ஆகி பாதியிலே நிற்கிறாங்களாம். ஏடிஎம்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ மக்களால் பணம் எடுக்க முடியலை. நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது தவிர நிறைய மெட்ரோஸ், ட்ரெயின் எதுவுமே ஒர்க் ஆகாதனால எல்லோரும் இறங்கி ட்ராக்கில் நடந்து போகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரேர். இந்த மாதிரி யூகே அண்ட் ஐரோப்பாவில் இந்த மாதிரி கேசஸ்லாம் நடக்கிறது. இந்த ஊருக்கெலாம் எலக்ட்ரிக் சப்ளை பண்ணுறவங்க ரெட் எலக்ட்ரிக்காங்கிற கம்பெனி கூடிய விரைவில் இதை சரி பண்ணிவிடுவோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரெல்லாம் தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த ஊரில் ரெட் எலக்ட்ரிக்காங்க கம்பெனி தான் அங்கே பவர் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க கூடிய விரைவில் இதை சரி பண்ணிவிடுவோம் சொல்லியிருக்காங்க. இதே ப்ராப்ளம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன் ஹீத்ரோவில் நடந்ததுங்க. அதனால் நிறைய ஒன் டே ஃபுல்லாக ஃப்ளைட் வரவே இல்லை. இது ஒரு பெரிய லாஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா யூகேக்கு. சிமிலர் இதே மாதிரி ப்ராப்ளம் இப்போ யூரோப்பில் நடந்திருக்கு டியூ டு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன். கரண்ட் கிளைமேட் சேஞ்ச்னால இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வேர்ல்டில் நடக்கிற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நான் கவர் அப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.